சிவகங்கை மாவட்டம் கீழடியில் தொல்லியல் துறை செய்து வரும் ஆய்வுப் பணியின் போது விவசாய நிலங்கள் பாதிக்கப்படுவதாகவும் பாதிக்கப்படும் விவசாயிகளுக்கு அரசு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் எனவும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநிலங்களவை உறுப்பினர் டி.கே. ரங்கராஜன் தெரிவித்துள்ளார். கீழடியில் ஆய்வு செய்யப்படும் இடத்தை பார்வையிட்ட பின்னர் தந்தி டிவிக்கு பேட்டியளித்தவர் இதனை தெரிவித்தார். விவசாயிகளுக்கு சட்டப்படி கிடைக்க வேண்டிய முழு நிவாரணத்தையும் பெற்றுக் கொடுப்பதில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நீங்கள் பொருத்தமாகவே சொன்னதைப் போல எங்கள் கட்சி தான் விவசாயிகளுக்காக பாடுபடக்கூடிய கட்சி என்கிற முறையில் அதை நிச்சயமாக நாங்கள் செய்வோம். அது அவர்களையும் வைத்து பேசி முடிக்க வேண்டும் என்று நாங்கள் செய்வோம். இன்று இருக்கக்கூடிய சந்தை விலையிலே அவர்களை பாதுகாப்பது, இன்னும் கூட சொல்லப்போனால் அவர்கள் பேசுகிற பொழுது சொன்னார்கள், இது இன்னும் 30 ஆண்டுகளுக்கு பயிர் கொடுக்கக்கூடிய இந்த தென்னை மரங்களுடைய அதனுடைய லாபத்தையும் சேர்த்து எங்களுடைய நஷ்டஈடாக சேர்க்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். இவையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கொண்டு நாட்டில் இருக்கக்கூடிய சில நடைமுறைகளையும் எடுத்துக்கொண்டு அதற்கான பலன்களை நிச்சயமாக பெற்றுத்தருவோம்.